தோட்டக்காரங்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு புரியல. ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம மேலேயே அழுத்திக்கிட்டே இருக்கோம். ஏற்கனவே நிறைய அழுத்துது நம்மளை. இதில் இந்த ஆவிக்குரிய காரியங்களில் வேற இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், அழுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் உடஞ்சி போயிடுது, மனசு உடஞ்சி போயிடுது, எல்லாம் உடஞ்சி போயிடுது. இல்லை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிபானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் இதுன்னா இது உங்களுக்கு பழகி போன வசனமாயிடுச்சு. ஆனால் ஒரு நாளும் நம்ம செய்யாத வசனம் தான் இது. வசனம் பழகி போயிருக்குது, ஆனால் இந்த வாழ்க்கை பழகி போல. எந்த வாழ்க்கை? அது பழகி போல. அது பழகி போனதெல்லாம் நம்ம மேலே தூக்கி வச்சுக்கிறது, நம்ம மேலே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நம்மளை அழுத்திக்கிறது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சில ஏரியாஸ் இருக்குது, அதுதான். ஆனால் முழு வாழ்க்கையின் காரியங்கள் எங்கே இருக்குதுன்னா, அவருடைய கரத்தில் என் காலங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ முழு நீங்கள் அதுக்கான முழு ஆதாரம் நீங்கள் கிடையாது, அது தேவன். அப்போ அந்த ஆடு போய் மாட்டிக்கிடுச்சு, மெய்ப்பன் ஆட்டை தேடி போறார். தேடி போய் நான் உங்களுக்கு சொல்றேன் தேவன் எப்படி செயல்படுறார் அப்படின்ட்டு. இப்படிதான் இன்னைக்கும் செயல்படுறார். அவர் மாறவே இல்லை. அந்த தேவனுடைய மாறாத செயலை குமாரன் இந்த பூமிக்கு வெளிப்படுத்தும்படியா வந்தார். என்ன எப்படி செயல்படுறாரு? இப்போ நீங்க ஏதாவது ஒரு மேட்டர்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னா, தேவையா உனக்கு பெட்டியா அப்படின்னு சொல்லி அந்த நேரம் உங்களை குத்திக்கிட்டு இருக்க மாட்டார். அது ஒரு மெய்ப்பன் செய்யறதில்ல, அது தேவன் செய்யறதில்ல. நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பத்தி 2 தன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயாவில் அது படிக்கிறோம். அதாவது மீட்பராகிய கர்த்தர் அப்படிங்கிறதும் போதிக்கிற தேவன். பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் மேட்டர் சொல்லிடுறேன், இல்லை முடியும் போது நான் வேணா சொல்றேன். ஆண்டவர் எப்படி நீங்க ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கும்போது முதல் ரியாக்ஷன், அவர் போதிக்கிற வேலையை செய்யறதில்ல, அவர் மீட்கிற வேலையை செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் மீட்பர். நீங்க ஒரு குழியில விழுந்துட்டீங்கன்னா முதல்ல தூக்குவார். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இதுதான், மீட்பு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் அந்த நேரத்தில் போதனை பண்ணிட்டு இருக்கும் பாரு. ஒருத்தர் நீச்சலே தெரியாம விழுந்துட்டான், ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்துட்டான். கரையில் நின்று நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னு பேசிப்பீங்களா? அவனுக்கு நீச்சலே தெரியாது. நீ மட்டும் பார்த்து வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? நீங்க சொன்னது நல்ல விஷயமா, நல்ல விஷயம் இல்லையா? ஆனா அது அவனுக்கு யூஸ் கிடையாது, அது அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ என்ன ஆண்டவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குதுன்னா, அவர் இறங்கி தூக்குவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் மீட்பர். அதுதான் சொல்றோம், உன் மீட்பராகிய தேவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏசாயா சொல்றாரு, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. அவர் முதல்ல உங்களை மீட்பார், அப்புறம் தான் உங்களுக்கு போதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, மீட்பார் பின்பு போதிப்பார். நல்லா சொல்லுங்க, மீட்பார் பின்பு போதிப்பார். நல்லா சொல்லுங்க, மீட்பார் பின்பு போதிப்பார். எத்தனை வாட்டிங்க மீட்பாரு? 48:17. சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிங்க சிஸ்டர். உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, எது ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணப்படுது? போதிப்பவரா மீட்பவரா? இதெல்லாம் ஏன் இதோ முதல்ல இதை போட்டு இதை ரெண்டாவது போட வேண்டியதானே? எல்லாமே ஒரு டிவைன் ஆர்டர்ல இருக்குது, சரிங்களா? எது வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்கிறது இல்லை. தேவனுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? உங்க பிள்ளைங்க யாரோ நெருப்புல சுட்டுக்கிறாங்க, ஏதோ சம் ஆபத்துல மாட்டிக்கிறாங்க, முதல்ல போய் என்ன பண்ணுவீங்க? ஏன் நீ விழுந்த, ஏன் அப்படி கடந்த, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். முதல்ல போய் அப்படியே தூக்குவீங்க. நான் சொல்றேன், தேவன் உங்களை மீட்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியை போய் அவர் மீட்கிறார். அது முள்ளெல்லாம் எடுத்து அதுக்கு காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு
அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருப்பார் எப்படி சரியான வழியில் நடக்கிறது அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நமக்கு வந்து கிரேஸ் வந்து நமக்கு டீச் பண்ணாதுன்னு சொல்ல, பைபிளே போட்டிருக்குது கிருபை நமக்கு போதிக்கிறது அப்படின்ட்டு. எல்லாம் சொல்லுங்க, கிருபை போதிக்கும். சிலர் கிருபை போதிக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நான் இங்கே பிரசங்கம் பண்ண வேண்டியதே இல்லையே. இது ஒரு கிரேஸ் பேஸ் சர்ச்சு, ஆனால் இங்கே இவ்வளோ டீச் பண்ணுறோம். ஏன்னா கிரேஸ் டீச் பண்ணும், கிருபை வந்து போதிக்கும். ஹல்லேலூயா. கிருபை வந்து கிறுக்குத்தனமாக நடந்துக்கிறதா நல்லா அப்படி யோசித்துக்கிறாங்க. எப்படி வேணாலும் வாழுன்னு பாலசேகர் பேசுகிறாரு. எப்படி வேணாலும் வாழுன்னு எவ்வளோ நேரம் பேசினேன் நான். வேற மாதிரி போயிட்டீங்கன்னா கூட உங்களை தூக்குகிற தேவன் இருக்கிறாருன்னு பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பண்றோம்னா வேற மாதிரி போன ஆளை பிடிச்சி குத்துன்னு குத்துறோம். அதனாலதான் உள்ளே வரமாட்டேங்க. உலகத்துல கூட கொஞ்சம் மர்சி, கொஞ்சம் கிருபை இதெல்லாம் கொஞ்சம் காட்டுறாங்க பாருங்க. 5 பேர் தூக்கு போடுறான்னு எவ்வளவு பேர் போராட்டம் பண்றாங்க பாருங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, செய்யாதீங்க. பாக்குறீங்களா நீங்க? அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு எவ்வளோ நியாயம், எவ்வளோ பேர் இல்லை என்னதான் இருந்தாலும் அது வேண்டான்னு என்ன பண்ணுறாங்க, இறக்கம் பண்றாங்க பாருங்க. நான் நினைக்கிறேன் தேவனிடத்துல திரளான மீட்புகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில வந்து அது 2 வாட்டி 3 வாட்டி பார்ப்பாரு, எப்போ பார்த்தாலும் அப்படியே செய்ய மாட்டாரு. இவங்க ஐயா மாதிரியே நினச்சிக்கிறாரு ஆண்டவரையும். இவங்க ஐயா அவ்வளோதான், அவர்கிட்ட அவ்வளோதான் இருக்குது இறக்கம்லாம். ஆனால் இவர் பேரே இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஐயா தான். ஹல்லேலூயா. அதனால தான் எழுதி வச்சிருக்குது அவரிடத்தில் திரளான மீட்புகள் உண்டு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. நமக்கு இது தெரியல, ஆண்டவர்கிட்ட எவ்வளவு மீட்பு இருக்குன்னு தெரிஞ்சா பயப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஒரு கான்ஃபிடென்ட்டா நடந்துட்டே இருப்போம். விழுந்துட்டா தூக்குவாரியா விழுந்துட்டாருன்னா, புரியுதா புரியலையா? இந்த விழுந்துட்டாங்கிற பேச்சே பேசிட்டு இருக்க மாட்டோம். விழுந்துட்டீங்கன்னா அப்படி ஆயிட்டீங்கன்னா, இது ஏன் பேசுறோம்னா நமக்கு வந்து லிமிட்டட் கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். நமக்கு வந்து கிருபையினுடைய அளவு தெரியல. அது தெரிஞ்சுன்னா நம்ம இப்படி பேச மாட்டோம். நம்ம எப்படி பேசுவோம்னா, விழுந்தான்னா என்ன பண்ணுவாரு, தூக்குவாரு அப்படின்னு பேசுவோம். ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் சொல்றேன், நான் விழுந்தேன்னா அவர் என்ன பண்ணுவாரு, தூக்குவார். ஹல்லேலூயா. விழுகிற யாவரையும், மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் கைப்பிடிச்சு தூக்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் தூக்குகிற தேவன். ஆமென். எவ்வளவு உங்களை இழுத்து கீழே வச்சு ஒரு லெவல்ல உங்களை வைக்கணும்னு ஆட்கள் யோசித்தா கூட தேவன் உங்களை தூக்குகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். மீட்பராகிய தேவன். அப்புறம் தான் போட்டிருக்குது புரோஜனமா இருக்கிறதை உனக்கு. அது பாருங்க, ஆண்டவர் என்ன மாதிரி மேட்டர்லாம் பேசுறாரு. அவர் ஏதாவது பேசினா புரோஜனமா பேசுவார். ஆனா நிறைய இடத்துல போய் இந்த மாதிரி கேட்கறதுக்கு உட்கார்ந்தோம்னா நமக்கு லைஃபுக்கும் அவங்க பேசுறதுக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. நான் நிறைய கூட்டத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிறேன். என்ன ஆயிடுதுன்னா ரிலேட்டடே இல்லை. நான் என்ன நினச்சிருக்கிறேன்னா, இந்த மாதிரி சர்ச்சு கூட்டம் இதெல்லாம் என்னன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாமல் எதையோ ஒன்று என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் எங்க என்ன போட்டிருக்குது பாருங்க, புரோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா வாசித்து பாருங்க. ஐ வில் டீச் யூ த ப்ராஃபிட்டபிள் திங்ஸ் அப்படின்னு இருக்குது. எல்லாம் சொல்லுங்க ப்ராஃபிட்டபிள். நல்லா சொல்லுங்களேன், ப்ராஃபிட். இந்த அளவுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். ப்ராஃபிட்னா தெரியுமா தெரியாதா? நம்ம எழுதி போட மாட்டோம், ஆனால் மற்றவங்கலாம் எழுதி போடுறாங்க. என்ன போடுறோம்? லாபம். நம்ம வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நம்ம ஆட்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் டீச் யூ த ப்ராஃபிட்டபிள் திங்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாபம் எப்படி வருது, லாபம் உண்டாக்குற காரியத்தை நான் பேசுறவர் அப்படின்னு சொல்றாரு. நான் திருநெல்வேலி பிஸ்னஸ் மேன்ஸுக்கெல்லாம் மீட்டிங் நடத்தணும்னு நினைக்கிறேன். அவங்களாம் கூப்பிட்டு தான் சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோயா, அவர் லாபம் எப்படி வருதுன்னு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. சொல்லி கொடுத்தாரா கொடுக்கலையா? யோசேப்புக்கு சொல்லி கொடுத்தார். அது டிவைன் விஸ்டம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். என்ன பண்ணுச்சு, விளைச்சல் நிறைய வருது. நிறைய வரும்போது எம்பிஏ என்ன சொல்லுதுன்னா, அப்படி என்ன பண்ணும், நல்ல ரேட்டுக்கு என்ன பண்ணிடணும், வித்துடணும். அதான் எம்பிஏ. இவன் வந்து வேற, இவன் என்ன சொல்றான்னா அதெல்லாம் சேர்த்து வை அப்படிங்கிறான். விற்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும்போது விற்காதீங்கன்னு சொல்றான்.
எப்போ விற்கணும்னு அவன் என்ன பண்றான் சொல்றான். நான் சொல்றேன் தேவனுடைய ஞானம் இன்னைக்கும் மாறாதா இருக்குது. எப்போ எதை விற்கணும், எதை வாங்கக்கூடாது, எதை செய்யணும்னு சொல்லி அந்த ஞானம் நம்மை நடத்துகிற ஞானமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ரெண்டாவது. முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கிறான் அவரு? மீட்பார். எல்லாம் சொல்லுங்க, மீட்பார். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் லைஃப்பில் எதிலாவது மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை முதல்ல தூக்குவார், உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, ஃபெய்த்து ஆக்டிவேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. விசுவாச போதனைகள் இயேசு பேசி கேட்டிருக்கான். என்ன பண்ணிட்டான்னா தண்ணி மேலே நடக்கலான்னு சொல்லி கால் எடுத்து வச்சிட்டான். என்னாச்சு? மூழ்குனா. கரெக்டா? மூழ்கின உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே என்னை. அப்ப ஜீசஸுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? இப்படிதான் பத்தியா, உனக்கு தேவையா, உன் லெவலுக்கு நீ நடந்துக்கணும்டா. இதெல்லாம் பேசிட்டு இருந்தாரா? பேசல. வேதத்துல அழகா போட்டுருக்குது, உடனே அவன் கையை பிடிச்சி தூக்குனாராம். எல்லாம் சொல்லுங்க, உடனே தூக்குனார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா தூக்குவாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தூக்குவார். தூக்குகிற தேவன், விடுவிக்கிற தேவன், மீட்கிறவர். ஹல்லேலூயா. திரளான மீட்புகள் இருக்குது. இத பேசி 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 பவுல் மேல எந்த மாதிரி வந்துடுச்சுன்னா, இப்ப பாருங்களேன், இப்படி பேசின பிறகு உங்களுக்கு என்னன்னா, நஷ்டம் அடைஞ்சாவே ரொம்ப லாபம் தான் போல அப்படிங்கிற மாதிரி வரும். வருதா வரலையா? வந்துச்சுன்னா கரெக்டா கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நஷ்டத்தை பத்திய பயம் உங்களை விட்டு போயிடும். அதான் மீட்பு தர்ற நம்பிக்கை. கெட்டு போனதை பற்றிய பயமே உங்களுக்கு போயிடும். ஏன்னா அதுதான் ரொம்ப குளோரியஸா மாற போகுது. தாவீது வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். இது தாவீதுடைய லைஃப்ல ஒரு அவமானம், ஒரு பாதிப்பு இருக்குதா இல்லையா? இருந்துச்சு. சரி, இப்ப என்ன ஆகுது? இப்ப கிரேஸ், தேவனுடைய மீட்பு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் கரையா இருந்துகிட்டே இருக்கு, அவமானமாவே இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னா இந்த மேட்ரு, பட்சேபால் மேட்ரு ஒரு இதாவே இருந்துகிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதுதான். நம்ம ஆட்கள் பார்த்துருப்பீங்களா, நீங்க அரசியல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏதாவதுன்னா ராஜானாலே என்ன சொல்லுவாங்க? புரியலையா உங்களுக்கு? 2G எது பேசினாலும் அந்த மெயின் மேட்டரை எடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? சரி, நீங்க பேப்பரே படிக்க மாட்டீங்க, விட்டுருங்க. பைபிள் மட்டும் படிக்கிற பரிசுத்தவான்களே, இப்ப பைபிள் கவனிங்க, சரியா? இப்போ அது மட்டும் ஒரு மெயின். இப்போ தாவீதுனாலே அதான் பேசுவாங்க போல எப்பவுமே. இப்போ கிளின்டன்னாலே என்ன இப்போ ஞாபகம் வரும்? லெவன்ஸ்கி தான். அவர் என்னெல்லாமோ பண்ணார், அது இப்போ ஏதாவது நமக்கு தெரியுமானா ஒன்றும் ஞாபகம் இருக்காது. லெவன்ஸ்கி மேட்டர்ல சிக்கினது மட்டும்தான் என்னது மெயின் சப்ஜெக்ட். சரி, புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்ட்டு? இப்போ தாவீதுக்கு கூட அது அப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப ஒரு மெயின் சப்ஜெக்ட். என்னதான் அவனுடைய இது இருந்தாலும் அது ஒரு இஷ்யூவாவே இருந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவனுக்கு எவ்வளவோ, அதாவது முறையான மனைவி பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபை என்ன பண்ணுதுன்னா, இந்த பட்சேபாலுக்கு பிறந்த சாலமோனை தாவீதுக்கு அடுத்த ராஜாவாக தேவன் மாற்றுகிறார். எது அவன் வாழ்க்கையில ரொம்ப அவமானமான ஒரு விஷயமா இருந்துச்சோ யோசித்து பாருங்க. எத்தனையோ பிள்ளைங்களாம் அவனுக்கு இருந்தாங்க, அவங்க யாரையுமே அங்க உட்கார வைக்கல. தேவன் எங்க யாரை உட்கார வைக்கிறாருன்னா, இந்த பட்சேபால் இடத்தில் பிறந்த இந்த சாலமோனை தெரிந்து கொண்டு ராஜாவாக உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. That's a grace of God. Amen. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை விட அவருடைய கிருபை பெரியது. இப்ப நான் என்ன சொன்னேன்? பாவம் செய்யலான்னு சொன்னேன்னா, அப்படி சொன்னேன்னா நான் சிலருக்கு அப்படிதான் புரியுது. ஆனா நான் அது சொல்லல, அது வேற ஏதோ சத்தம். இயேசுவின் நாமத்தில் அந்த சத்தத்தை கட்டுகிறேன். ஆனா நான் அது சொல்லல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? God's grace is greater than your sin. Amen. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபை என் பாவங்களை விட பெரியதா இருக்கிறது. Amen. அப்படின்னா என்னன்னா, பாவம் ஏற்படுத்துகிற பாதிப்பை விட கிருபை செய்கிற சரி கட்டுதல் மேலானதா இருக்கும். ஆனா நம்ம ரொம்ப நாளா இந்த பாவம் பாலாக்கும் அத ரொம்ப நாளா பேசிட்டே இருக்கிறோம். இப்ப சபையில ஹீரோ யாரு? பாவம் தான். அதுதான் ஹீரோனா உங்களுக்கு புரியலையா? மெயின் சப்ஜெக்ட் அதான் ஹீரோ.
அது என்னமோ தெரியல, தமிழ் சினிமா மாதிரியே இன்னைக்கு ஆயிடுச்சு சர்ச்சுமே. ஏன்னா ஹீரோஸை விட வில்லன் தான் பயங்கரமாக ஹீரோ மாதிரி இருப்பாங்க. சில சினிமான்னு சபையில் அதுவும் இந்த பலிபீடத்தில் நின்று கொண்டு, இதுக்கு பேர் பலிபீடமா? அது எங்கிருந்து வந்து எங்களுக்கு தான் தெரியும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் மாறிட வேண்டாம். சரி, கிரேஸ் வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம புரிய 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 இந்த பாவம் அங்க வலுவிழக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்றேன் பாருங்க, இப்ப மெயின் சப்ஜெக்ட் எதுவா இருக்குதுன்னு சொன்னேன், சின், பாவம் பாவம் பாவம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பாவத்தை பத்தி ரொம்ப பெருசா பேச பேச ஜனங்களாம் என்ன ஆயிடுவாங்க, பரிசுத்தமா ஆயிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாளா அதை ட்ரை பண்றோம். ஆனா நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், நீங்க வேணா சர்வே வேணாலும் பண்ணி, சர்வே பண்ண வேண்டாம், வெளிப்படையா தெரிஞ்சு எங்கெல்லாம் பாவத்தை பத்தி பெருசா பேசிட்டு இருக்காங்களோ அங்கதான் அது நிறைய இருக்கும். ஏன்னா வேத வசனமே அப்படி சொல்லுது, பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். பாவத்தை வந்து எது ஸ்ட்ரென்தன் பண்ணுது? the law strengthen the sin. லாவை, அதாவது சின்ன எது ஸ்ட்ரென்தன் பண்ணுது? லாவை பேச பேச அப்போ இது பாவம், இது தப்பு, இது மோசம், இது சொல்ல 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 இதுதான் போயிட்டு இருக்குது தவிர, புதிய ஏற்பாட்டு சபையை தேவன் எதை பேசுறதுக்காக வச்சிருக்கிறாருன்னா, பாலாக்கும் பாவத்தை அல்ல, ஆளாக்கும் கிருபையை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாவம் பாலாக்கும், கிருபை ஆளாக்கும். ஆமென். இதை தான் பேசணும். ஆனா மெயின் சப்ஜெக்ட் இப்ப என்ன ஆயிடுச்சு? பாவத்தை எண்ணிப்பார், இனி செய்த பாவங்களை சற்று யோசித்துப்பார். நானும் யோசிக்கவே வேண்டாம், ஏன் நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம் போட்டு டைம் எடுத்து யோசிச்சுட்டு இருக்கணுமா உட்காந்து? யோசிக்க வேண்டியதே கிடையாது. அதெல்லாம் நல்லா நல்லா என்ன பண்ணுவோம் தெரியும். அதை நினைப்பூட்டுறது கிடையாது. எதை அதிகமா நினைப்பூட்டணும்னா கிரேஸ, தேவனுடைய நன்மையை, அவருடைய கிருபையை நாம நினைப்பூட்ட என்ன நடக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. அப்ப பாவத்தை மேற்கொள்ளுகிற பலன் எங்க இருந்து வருது? இஸ் அண்டர் த லாவா, அண்டர் த கிரேஸா? அப்ப லா பேசினா பரிசுத்தமாவாங்களா, கிரேஸ் பேசினா பரிசுத்தமாவாங்களா? மாற மாட்டீங்களா? இப்பொழுது சொல்லாதவன் இனி ஒரு காலம் சொல்லாத கடவன், அப்படிலாம் ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான். ஆனா ரொம்ப நாளா எது ஓடிக்கிட்டு இருக்குது? மெயின் சப்ஜெக்ட்னா நாட் கிரேஸ், லா தான் ஓடிட்டு இருக்குது. லாவை சொல்ல 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 சின் வந்து ரிவைவ் ஆகுது. இவங்க வந்து ரிவைவல் இல்லைன்னா சின் ரிவைவல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கே தெரியாது பாவன்ட்டு எங்கேயோ மூலையில் எடுக்க பேசி அதுக்கு உயிர் கொடுத்து அதை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் கிரேஸ் அப்படி கிடையாது பாருங்க. கிரேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய நன்மையை, அளவற்ற தயவை, நம்பிக்கை, இதெல்லாம் பேச பேச வேதம் சொல்லுகிறது, the goodness of God. ரெண்டு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒன்று the grace of God, இன்னொன்று the goodness of God. Amen. Hallelujah. This church, இந்த சபை, இந்த இடத்துல நான் மைக்கை பிடிச்சிட்டு நின்றுட்டு ஒவ்வொரு வாரமும் ஒன்னதான் பேச போறேன். அது தேவனுடைய கிருபை பெரிசு, அவருடைய நன்மை பெரிசு, அவருடைய அன்பு பெரிசு, அவருடைய வல்லமை பெரியாது, அவர் பெரியவராக இருக்கிறார். அதை சொல்றதா சபை. பாவத்தை பெருசா பேசுற இடம் கிடையாது. ரட்சகர் ஏற்படுத்தின மீட்பு எவ்வளவு பெரியது, அது பேசுங்க. பாவத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். இன்னும் மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா, நம்ம சாத்தான் பிரதர் தான். அவன் இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்று சற்று சாத்தானை பட்டு சிந்திப்போம். ஆதியாகமம் ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் வரைக்கும் யார் தான் ஓடிட்டு இருக்காரு? சில சேனல் இருக்கு. ஐ எம் சாரி டு சே தட். இயேசுவை பத்தி எல்லாம் இல்லை, ஆன்டி கிரைஸ்ட் பற்றி தான் அங்கே நிறைய பேசுவாங்க. இயேசுவே எங்க சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் யாது? அந்தி கிறிஸ்து தான் சப்ஜெக்ட். கிறிஸ்து சப்ஜெக்ட் கிடையாது. இப்போ கிறிஸ்துவை விட யார் மெயின் சப்ஜெக்ட் ஆயிட்டாங்க? இயேசுவை பற்றி இன்றைக்கு நான் பேசுகிறேன். அதுக்கு ஆட்கள் இன்ட்ரெஸ்டடா இல்லை. அந்தி கிறிஸ்து பத்தி பேசுவீங்களா? ஏன்னா அதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமானது. எப்படி போயிடுச்சு பாருங்க சர்ச்சு. சபையினுடைய ஹீரோவா இந்த நாயகனை பத்தி சபை பேசுறதுக்கு பதிலா ரைமிங்கா வேற எதுலாமா வருது.
வேற ஒரு ஆள் இருக்கான், அவனை பத்தி என்ன பண்ணிட்டாங்க. சிலருக்கு இந்த வெளிப்பாடு இருக்கும், இது வேற வெளிப்பாடுங்க, இது இங்க இருந்து வர்ற வெளிப்பாடு, அங்க இருந்து வர்ற வெளிப்பாடு இல்ல. அவனை மெயின் சப்ஜெக்ட் ஆக்கி சாத்தானை பத்தி பேசுறாங்க. விட்டா சைட்டான் PhD எப்படி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் 6000 வருடம் அனுபவம் உள்ளவன். உனக்கு எத்தனை வருஷம் இருக்கு, நீ ரட்சிக்கப்பட்டு இன்னும் இத்தனை மாதங்கள் ஆகிறது. ஆனால் சாத்தானுக்கோ அவன் அனுபவம் ரொம்ப பெருசு. இவன் காதி கலங்கிடுவான். ஐயோ தெரியாதனமா வந்துட்டோமா, யாரோ ஒரு ராட்சசன் கிட்ட அப்படியே அவன் வாயில மாட்டிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. அவன் பயம் பூரா இந்த சாத்தான்ல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது. இயேசுவே இப்போ அவன் ஞாபகத்துல இல்லை. அவன் ஞாபகத்துல இருக்கிறது பாவம் இல்லாம பரிசுத்தமா வாழணும், சாத்தானை ஜெயிக்கணும். That's not a spiritual life, my friend. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்னா, நான் பாவத்தில் இருந்தேன், குழியில் இருந்தேன், அவர் அன்பு என்னை கவர்ந்து கொண்டது. இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை பார்த்துட்டே இருக்கிறேன். என் நேசர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரியவர் பார்க்க 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 இந்த சாத்தானும் பாவமும் என் காலு கீழே வந்து சலாம் போட்டுக்கிட்டு இருக்கும். புரியுதா புரியலையா? ஆனால் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாத்தான், பாவம். பேசணும்ல பிரதர், நீங்கள் பேசி பேசி தான் பெருசாக்கிறீங்க பிரதர். இவ்வளோ வருஷம் பேசியிருக்கு, நம்ம என்ன நடந்திருக்கு? ஒன்றுமே நடக்கல. ஆனால் வேத வசனம் 2 சொல்யூஷன்ஸ் கொடுக்கு. அதை இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்லணும்னா 3 விஷயமா சேர்த்துக்கோங்க. ஒன்று த குட்னஸ் ஆஃப் காட், இன்னொன்று த கிரேஸ் ஆஃப் காட், இன்னொன்று த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய நன்மை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய நீதி. இந்த 3 தான் ஒரு மெகா சப்ஜெக்டாக இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். ஒரு சர்ச்சு வந்து எடுத்து பேசணும்னா இந்த 3 தான் ஒரு மெகா சப்ஜெக்டாக இருக்கணும். ஒன்று கிரேஸ், இன்னொன்று குட்னஸ், இன்னொன்று ரைச்சஸ்னஸ். ஏன்னா இந்த 3 தான் ஆன்சர்னு நிருபங்கள்ல பவுல் சொல்லுகிறார் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் Thank you Jesus. ஐந்தாம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. மேலும் listen, நியாயப்பிரமாணம் வந்ததுனால என்னது பெருகுச்சு? நல்லா கவனிங்க. மீறுதல் பெருகும்படிக்கு என்ன வந்துச்சு? அப்போ நியாயப்பிரமாணம் வந்ததால் என்னதான் வந்துச்சு? அப்போ லாவை பேச 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 என்ன வரும்? அதான் வரும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட டீச் பண்றேன். தயவு செய்து யாரும் ஒரு கருங்குரங்க நினைக்கவே கூடாது. கருப்பான ஒரு மங்கியை ஒரு 5 நிமிஷத்துக்கு யாரும் நினைக்க கூடாது. ப்ளீஸ். வேற எதை பற்றி வேணாலும் நினைங்க, குரங்க பற்றி நினைக்காதீங்க. 5 நிமிஷம் அந்த மரத்தில் தாவி தாவி போகிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடாது. வால்லாம் அப்படி நீட்டிகிட்டு இருக்கும், பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு கொண்டு பிசாசு காட்டுவோம், ஆனால் நினைக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கெல்லாம் யானை தெரிஞ்சிச்சு? யாருக்கு? சிலருக்கு கூட்டம் கூட்டமாக தெரிஞ்சிச்சு, சிலர் தனித்தனியாக தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சா தெரியலையா? ஆனால் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சா? நான் எப்போ அதை ஆரம்பிக்கிறோன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் பிரச்சனை. இப்போ நான் அதுக்கு பதிலாக ஒரு அழகான ஒரு வரி குதிரை, அதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் அப்படின்னு அந்த குதிரையை பற்றியே உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ குரங்கு பற்றி யோசிப்பீங்களா? ஏன் உங்கள் மனசு எங்கே போயிருக்கு? ஒரு விசுவாசியனுடைய மனதை பாவத்தின் மேல, பிசாசின் ஆதிக்கத்தின் மேல இருந்து எடுத்து கிறிஸ்துவின் மேல வைக்கும்படியாக போதித்தால் இது 2யுமே அவன் மேற்கொள்ளுவான். புரியுதா புரியலையா? ரொம்ப வருஷமா பாவத்திலிருந்து விடுதலையே கிடைக்கல அப்படின்னா என்ன கிடைக்கல? போராடிட்டு கிடக்குறோம், ஆனால் வரவே மாட்டுக்கு. ஃபாஸ்டிங்கை கொஞ்சம் கூட்டலான்ட்டு இருக்கிறேன். எல்லாம் கூட்டுனா ஏன் ஃபாஸ்டிங் இருக்கேன்? அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக. அதாவது நான் ஏன் ஃபாஸ்டிங் இருக்கேன்னா மற்ற நேரத்தை விட இப்போ அதிகமாக தான் யோசிக்கிறாரு. ஃபாஸ்டிங் டைம்ல தான் இப்போ எதுக்கு, ஏன்னா நான் எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கேன்னா இதை மேற்கொள்ள, எதுக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்குன்னா இதை மேற்கொள்ள.
இப்போ ரொம்ப அதை தியானிக்கிறதுனால ஃபாஸ்டிங் அப்புறம் டபுள் ஆயிடுது. அது ஃபாஸ்டிங் வேலை செய்யல பிரதர், உபவாசம் இருந்து பார்த்தேன் வேலையே செய்யலையே. இது எதுவும் வேலை செய்யாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். எது வேலை செய்யும்னா அவரை நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. So focus on right things. சரியான ஒரு விஷயத்தின் மேல நம்ம கண்ணை வைக்கிறதுக்காக அவர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். சி, அப்ப எப்படி பெறுது? மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. இப்ப படிங்க. அப்படி இருந்தும், இதுதான் நமக்கான மெசேஜுங்க. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில், தப்பா படிக்கிறீங்க பிரதர், கிருபை தப்பா படிக்கிறீங்க சிஸ்டர். பாவம் பெருகிற இடத்துல கோபம் பெருகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன இன்னைக்கு கிறிஸ்டியன் மெசேஜ் என்ன? ஒருத்தர் சொல்றார், சுனாமி ஏன் வந்தது தெரியுமா? மனிதனின் பாவம் தேவனின் கோபம். ரைமிங் அடிக்கார். மனுஷனின் பாவம் தேவனின், இங்க என்ன போட்டிருக்குது? பாவம் பெருகுகிற இடத்தில் கிருபை அதிகமாய். இதை தான் நான் வர்ஷிப் நடத்தும் போது கூட சொன்னேன். அந்த அந்த இடத்துல அதிகம்னு இருக்குத, அதுக்கு வந்து கிரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா ஹூப்பர். ஹூப்பர், அந்த ஹூப்பருங்கிறதுல இருந்து தான் சூப்பருங்கிற வார்த்தையே வந்திருக்குது. அதாவது the grace abound, the grace super abound அப்படின்னு இருக்குது. அதாவது கிருபை வந்து மிகவும் அதிகமானா அது வந்து எல்லையற்ற விதத்திலே அளவுக்கு அதிகமா தேவைக்கும் அதிகமா கிருபை பெருகிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாவம் பெருகிற இடத்தில் கிருபை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா. The grace is the answer. God's grace is the answer. இத வந்து பெருசாக்கணும்னா என்ன நடக்கும்? 6 பாருங்க, ரோமன் 6:14 14 பாருங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், ஹலோ எப்படி போட்டிருக்குது? பாவம் உங்களை கிருபைக்கு கீழையா நியாயப்பிரமாணத்துக்கு கீழையா? சி, இப்போ இந்த வசனத்தை இப்படி 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 கூட படிக்கலாம். கிருபைக்கு கீழே இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற உங்களை ஆப்போசிட் ஒரு ட்ரூத் இருக்கு. என்ன ட்ரூத்? இங்க நடக்காதுன்னா இங்க நடக்கும். அப்போ இங்க உன்னை வந்து கிருபைக்கு கீழே இருக்கும்போது தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறார், அவருடைய தயவு எவ்வளவு பெருசு, அவருடைய நன்மை எவ்வளவு பெருசு, அவருடைய நேசம் எவ்வளவு பெருசு, அவருடைய பிரியம் எவ்வளவு பெருசுன்னு கேட்க 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 அங்க பாவத்துக்கு இடம் இல்லாமலே போயிடுது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய மைண்டுங்க, அதுதான் ஆண்டவருடைய ஐடியா. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சரி, இதே ரோமன்ஸ்ல இன்னொன்னு என்ன சொன்ன? the goodness சொன்னா பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. ரோமர் 2:4 பாருங்க. நல்லா கவனிங்க. தேவனுடைய தயவு உன்னை குணப்படும்படி. சி, நல்லா கவனிங்க. தண்டனையா தயவா? எது எது உங்களை ஏவுது? தண்டனையை வைத்து ஏவுதல் செய்வதல்ல. எதை வைத்து ஏவுதல் செய்கிறது? எல்லாம் சொல்லுங்க, தண்டனை அல்ல, தயவு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா தண்டனையை வச்சு ஏவுதல் செய்யறது தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய ஒரு சூப்பர் பிரசங்கம். அதனால இந்த எச்சரிப்பின் செய்திகள் அப்படின்னு ஒண்ணு இப்ப எழும்பிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் ஜனங்களும் பாவம் பரிதாபமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது என்ன எது ஆண்டவர் வச்ச சொல்யூஷன் தெரிய மாட்டேங்குது. நானும் ஒரு எச்சரிப்பு செய்தி பண்ணலான் இருக்கிறேன். என்ன எச்சரிப்பு செய்தி நினைக்கிறீங்களா? கிருபைக்கு திரும்புங்கள் அப்படின்னு எச்சரிக்கலாம்னு நினைக்கிறேன். சி, தேவனுடைய தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குதுன்னா, the goodness of God, the goodness of God is leads to repentance. எல்லாம் சொல்லுங்க, the goodness of God. இந்த தயவுங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்கிறாங்க? குட்னஸ் அப்படின்னு சொல்லி. the goodness of God it leads to repentance. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நன்மை என்னை மாற்றமடைய செய்கிறது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மாற்றம் வேணும்?
உண்மையிலே நான் சொல்றேன், நான் ஆண்டவர்கிட்ட தினமும் பண்ற ஒரு ப்ரேயர் இருக்குன்னா இதான் சொல்வேன். ஆண்டவரே, லார்ட் சேஞ்ச் மீ மை லைஃப் த்ரூ யுவர் குட்னஸ். லார்ட் சேஞ்ச் மீ மை லைஃப் த்ரூ யுவர் குட்னஸ். உம்முடைய நன்மையினால் என் வாழ்வை மாற்றும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய நன்மையினால் என் வாழ்வை மாற்றும். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி இதுதாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, வச்சு வெளுன்னு வெளுப்பாரு, இப்போ கொஞ்சம் ஒழுங்கா இருப்போம், இப்போ அந்த புண்ணுலாம் ஆறிடும், இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவார், அதே இடத்துல பலார்னு அடிப்பார். இப்போ முன்னாடியை விட கொஞ்சம் கூடுதலாக அடிப்பார். நம்மளாலேயும் கூடுதலாக வாங்க முடியும், ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கு, அமைதியாயிட்டீங்க பாருங்க. அடி ரொம்ப அதில் வாங்கியிருக்கு, நல்லா மறுத்து போயிடுச்சு. இப்படியே வாரம் அடிச்சு என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டே போயிட்டே இருப்பார். ஒருத்தர் மெய்ப்பர் கதையை பற்றி எனக்கு சொன்னார் பாருங்க. மெய்ப்பர்கிட்ட என்ன இருந்தது, கோலம். ஒருத்தர் ரெவலேஷன் சொல்கிறாரு, ஒன்று நீ சரியில்லாமல் போனன்னா அந்த தடி எதுக்கு உன் மண்டையில் போட, கோல் எதுக்கு சைடு வாக்கில் போனா இழுத்து பிடிச்சு போட. இதுக்கு தான் கோலும் தடியுமா. எப்படிலாம் போயிடுச்சு பாருங்க. இப்போ அப்படிதான், ஒருவேளை அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் முழு பைபிளையும் தூக்கிட்டு அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டையில் வாரம் மண்டையில் போடணும், போட. ஏன்னா சிலருங்க வந்து என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பிரதர் ஒரு அடி வாங்கின ஃபீலே இல்லையாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப போய் என்ன வாங்கியிருக்காங்கன்னா, வாங்கியிருக்கிறதுனால இங்கே வாரம் வந்து காட்ஸ் லவ், அவ என் நேசர் எவ்வளோ பெருசுலாம் பேசும்போது, இல்லை பிரதர் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், நல்லா அப்படி குத்துற மாதிரி இருக்கணும். ஒருத்தர் இப்படியே சொல்லிட்டாரு, செருப்பு கலத்தி அடித்த மாதிரி இருக்கணுமா, பிரசங்கன்னா எப்படி இருக்கணுமா, பலார்னு அடித்த மாதிரி இருக்கணுமா. சரி, எனக்கு அப்புறம் தான் ஒரு யோசனை தோணுச்சு, அது வேணா பிரசங்கம் முடிஞ்ச பிறகு வாங்க அப்படின்ட்டு. பிரசங்கத்தில் போட்டு எதுக்கு பப்ளிக்காக அப்படி பண்ணுவானே. உங்கள் ஆசை அதுவாக இருக்கும் என்றால் ஒரு போதகர் என்கிற முறையில் வேணா நான் கொஞ்சம் உங்களுக்கு பாவம், உங்களுக்கு ஏன் அவ்வளோ மன வருத்தம், ஆஃபீஸ் ரூம் இருக்குது சொன்னாப்புல. சரி, நான் என்ன சொல்ல வரேன், ஐம் நாட் ஜோக்கிங். இது வந்து ஒரு விதமான மன ரீதியான பிரச்சனைக்குள்ளே ஜனங்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியல வாட் இஸ் ட்ரூத், எது உண்மை, எது தேவனுடைய வழி. நம்ம பிள்ளைங்களை கூட அப்படி ட்ரீட் பண்ண மாட்டோம், ஆனால் ஆண்டவர் அப்படி ட்ரீட் பண்ணாருன்னு பேசிட்டு இருக்கிறோம். இவங்க சொல்ற அந்த ஆண்டவர் ட்ரீட்டிங் மெத்தடை பார்த்தா எந்த நல்ல அப்பா அம்மாவும் அதை செய்ய மாட்டாங்க தாங்க பிள்ளைங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறாருன்னு பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்ப காலமாக. நான் சொல்றேன், தேவன்கிட்ட ஒரே ஒரு பக்கம் தான் இருக்குது, நல்லவர் 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 நல்லவர்ங்கிற பக்கம் தான் இருக்குது. God is good. நம்ம என்ன சொல்றோம்னா, God is good, நீ நல்லவனா இருந்தா. ஹலோ, அவர் நல்லவனுக்கு நல்லவர், கெட்டவனுக்கு, எல்லாம் ரஜினிகாந்த் படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்ன தெரில எந்த ஃபிலிம்ன்ட்டு, ஆனால் அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ், நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவன். ஆண்டவர் அப்படியா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். இதான் ரைட் பிக்சர். நம்ம என்ன பிக்சர் சொல்றோம், நல்லவனுக்கு அவர் நல்லவர், நீ கொஞ்சம் வேற மாதிரி, நான் 3 வாரமா உன்னை காணும், வேற ஒன்றும் இல்லை, தசம பாகம் வரல, பிரசங்கம் ஓடும், ஆஸ்பத்திரியில் தான் நீ கொண்டு போய் கொடுப்பா. இப்படி வயிற்றுலலாம் ஜனங்க வயிற்றுல புளியை கரைச்சி காணிக்கைப்படியில் ஏதாவது வருமானு நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சில் நான் சொல்கிறேன், இன்னும் இதை பற்றி ஒரு பெருசாக நான் பேசவே இல்லை, ஆனால் 20% 30% இங்கேயே கொடுக்குறாங்க ஜனங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் வந்து தைத்துனே தைத்து வந்துடாது சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம். எப்பவுமே நீங்க பைபிள் பிரின்சிபிள்ஸ் பாருங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள். டவுட் ஆயிடுச்சா, இவர் எல்லாத்தையும் மாத்துறாரு இதையும் மாத்திடுவார் நினைக்கிறீங்களா? அவர்கள், பைபிள் இப்படி சொல்லல, திருப்தி அடைய வேண்டும் நினைக்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்படி போட்டிருக்கா? அப்படி போடல. எப்படி போட்டிருக்குது? வாட் இஸ் த கீ? நீதியின் மேல் அவர்கள். அதுதான் தசமபாகம்னா தசமபாகம் வராது. அதே மாதிரி பரிசுத்தம்னா பரிசுத்தம் வராது. பாவம் செய்யாதனா செய்யாம போட மாட்டாங்க. அதுக்கு சொல்யூஷன்லாம் வேற. அதை கொண்டு வந்தா இது என்ன பண்ணிடும்? போயிடும். அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். the goodness of God. எல்லாம் சொல்லுங்க, the goodness of God. பேதுரு எப்பங்க மனம் திரும்புறான்? அவன் வாழ்நாளெல்லாம் திரும்பிட்டே தானே இருந்தான் அப்படிங்களா? அதான் கிருபை.
ஒரே மனம் திரும்புதல் அவன் பயணம் போறான் அப்படிங்கீங்களா? பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் அப்படிதான் பண்ணான். அதுக்கப்புறமும் சில இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தான் அப்படிங்க. ஆனால் அவனுடைய ஃபர்ஸ்ட் ரிப்பண்டன்ஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, அந்த கலிலேயா கடல்ல மீன் இல்லாமல் நின்றுட்டு இருக்கும்போது இயேசு அவனுடைய படகை என்ன பண்றாரு? நிரப்புனார். எல்லா வலை கிளியத்தக்கதாய் படகுகள் நிரம்பத்தக்கதா ஃபில் பண்ணார். ஃபில் பண்ண உடனே இப்போ பேதுரு சொல்றான், நான் பாவியான மனுஷன். இயேசு அங்க நீ பாவின்னு பிரசங்கம் பண்ணாரா? ஓ பாவியே மனம் திரும்ப. அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டான் பேதுரு. He showed up his goodness. இயேசு அவருடைய நன்மையை அவனுக்கு காமிச்சார். அந்த குட்னஸ் அவன் பார்க்கறான். The goodness of God is leads to repentance. Hallelujah. தேவனுடைய நன்மை அவனை மாற்றினது. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய நன்மை உங்கள் வாழ்வை மாற்றுகிறது. இன்னொரு வசனம் இருக்கு, கொரிந்தியர்ல நீங்க படிக்கலாம். நீதிக்கேற்றபடி விழித்து கொண்டிருங்கள், அப்பொழுது பாவம் செய்யாதிருப்பீர்கள். எனக்கு அந்த இது போல் தெரியல. ஸோ ஐ திங்க் 2 கொரிந்தியன் நினைக்கிறேன். நீதிக்கேற்றபடி விழித்து கொண்டிருந்தால் பாவம் செய்யாதிருப்பீர்கள். நல்லா கவனிங்க. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, the awakening to righteousness. அதாவது நீதியை குறித்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமான். ஆமென். வாரம் வாரம் இதை சொல்லணும், வாரம் வாரம் இதை நினைப்பூட்டணும். அவேக்னிங் டு ரைச்சஸ்னஸ். என்ன விழிப்புணர்வு? பாவம் செஞ்சுட்டா கூட ஒரு சபை தான் விசுவாசிக்கு நினைப்பூட்ட வேண்டியது என்னன்னா, இப்ப பாருங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கொரிந்து சபையை பத்தி உங்களுக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? அந்த சர்ச்சுக்கு நான் போனதே இல்லை அப்படிங்கீங்களா? படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? படிச்சிருக்கீங்க. கொரிந்து சபையுடைய விவகாரம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருந்தாங்க, அவங்க மாரல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப மோசமான பிஹேவியர்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பவுல் பாருங்க, கொரிந்து சபைக்கு எழுத ஆரம்பிக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆனா கலாத்திய சபைக்கு அவர் எழுதும் போது புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படிங்கிறாரு. எனக்கு என்னன்னா, இவர் இங்க போட வேண்டியது அங்க போட்டாரோன்னு யோசிக்கிறேன். புத்தி இல்லாத கொரிந்தியரே அப்படின்னு போட்டுருந்தா மேட்ச் ஆகும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, பரிசுத்தவான்கள்னு போட்டு கொரிந்து சபைக்கு எழுதிடுறாரு. புத்தி இல்லாத ஃபூலிஸ் கலைசியன்ட்டு யாருக்கு எழுதுறாரு? கலாத்தியருக்கு எழுதுறாரு. ஏன் கலாத்தியருக்கு அப்படி எழுதுறாரு? நல்லா கவனிங்க. பாவத்தை விட ஒன்று மோசமானது ஒன்று இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, பாவத்தை விட மோசமானது இருக்கு. அதுக்கு பேர் தான் சுயநீதி. கொரிந்து சபையை ஃபூலிஸ் கொரிந்தியன்னு பவுல் மென்ஷன் பண்ணல. ஆனா கலாத்தி சபையை ஃபூலிஸ் மென்ஷன் பண்றாரு. ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவை விட்டு மீண்டும் பிரமாணத்தை பிடித்துக் கொண்டார்கள். தங்கள் கிரியைகளினாலே தான் தேவனிடம் இருந்து ரட்சிப்பு வருகிறது, தங்கள் கிரியைகளினாலே தான் சில காரியங்களை நடப்பிக்க முடியும் சொல்லி they are depend upon the own works. அப்போ அவர் எழுதாரு, the foolish Galatians, பாவம் செஞ்சா கிருபையை இழந்து போயிடுவ அப்படின்ட்டு ரொம்ப நாளா சொல்லியிருக்கிறாங்க. எந்த வசனம்னா அந்த கலாத்தியர்ல இருக்குது. அதை எடுங்க பார்க்கலாம். அது காமிச்சு நான் முடிக்கிறேன். நான் 8:30 தான் என்னுடைய டைம் வைக்கணும்னு யோசித்தேன். கலாத்தியர் எடுத்தீங்களா? யார் கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் அப்படின்னு பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். நாம் என்ன நினைக்கிறோம்னா, பாவம் செய்கிறவர்கள் கிருபையிலிருந்து விழுந்து விட்டார்கள். பாவம் செஞ்சிட்டியா, நீ என்ன பண்ணிட்ட? கிருபைய இழந்து போயிட்ட. ஆனா நான் உங்களுக்கு காமிச்சேன், ரோமர்ல என்ன போட்டிருக்குது? பாவம் செய்கிற இடத்துல மறுபடியும் தப்பா சொல்றீங்களே. கிருபை எப்படி போட்டிருக்கு? ரொம்ப அது அதிகமா என்ன பண்ணிட்டு பெருகிடுச்சுன்னு போட்டிருக்குது. அப்போ அங்க ஒன்னு சொல்லிட்டு இங்க ஒன்னு போட்டிருக்குமா? போட்டிருக்காது. பைபிள்ல எங்கேயுமே பாவம் செஞ்சா நீ கிருபை இழந்து போயிடுவ அப்படி போடல. ஆனா எது கிருபையை இழக்க வைக்குது அப்படின்னு சொன்னா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. நியாய பிரமாணத்தினால்
ஹலோ, பாவம் செய்தவர்கள் கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் அப்படி போடல. நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டவர்கள் எதுல இருந்து விழுந்திருக்கிறாங்க? யாரெல்லாம் இந்த கண்டம்னேஷன் ப்ரீச்சிங், லா ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் they are losing the grace. அவங்க கிருபையை விட்டுடுறாங்க, அவங்க கிருபையை லூஸ் பண்ணிடுறாங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதிசேயர் எல்லா சேயரும் எல்லா சேயர்கிட்டையும் சொன்னாரு, ஆயர்னு சொல்லுங்க சேயர்னு சொன்னேன், எல்லா சேயர்கிட்டையும் என்ன சொன்னாருன்னா, பாவிகளும் திருடர்களும் வேற மாதிரி வாழ்க்கை வாழ்ற எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வெளியே நிக்கீங்க. ஏன்? வேசி போறா, திருடம் போறான், நம்ம அவங்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஜீசஸுடைய ஓன் வேர்டு, அவங்கெல்லாம் உள்ள போயிட்டு இருக்காங்க ராஜ்யத்துக்குள்ள. ஆனா நீங்க யாருமே போக மாட்டீங்க. ஏன்? ஏன்னா நீங்க வந்து கிறிஸ்துங்கிற நீதியை நம்பல. யூ ஆர் பிலீவிங் யுவர் ஓன் ரைச்சஸ்னஸ். நீங்க உங்க சொந்த நீதியை நம்புறீங்க. அவங்க எல்லாருமே நான் தான் அவங்க நீதி நம்புறாங்க. they are qualified, you are unqualified. hallelujah, amen, hallelujah. எல்லாம் சொல்லுங்க. பாவம் செய்யும்போது நாம் கிருபையை இழப்பதில்லை. இப்போ இப்படி சொன்னதுனால பாவம் செய்யுங்கன்னு சொன்னா, அப்படி சொன்னாங்க ரொம்ப திரும்ப நான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நேரம் பேசுனேன்னா எப்பமாவது பாவம் செய்யுங்கன்னு சொன்னா எப்படி வேணாலும் வாழுங்க. ஆனா அது உங்களுக்கு மெசேஜா போயிருக்குன்னா நீங்க தருணம் பார்த்த ஆளு அப்படின்னு அர்த்தம். யாராவது ஏன்னா இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆனா டிவி பார்க்கலாமா பார்க்க கூடாதா, காதலிக்காம காதலிக்க கூடாது, வாலிபர் கூட ஒரு 10 கேள்வி இருக்கு, மேல எதே வராது. இவன் எல்லா கூட்டத்திலுமே இந்த கேள்வி வைப்பான். ஏன்னா யாராவது இவனுக்கு ஆதரவா பதில் சொல்லுவாங்களா? அவனுக்கு ஆன்சர் தேவையில்லை. குற்றமான சாட்சி இல்லாம தப்பு பண்ணலாமா? இவர் நல்லா பேசுற மாதிரி இருக்கு, இவர் சொல்லி நம்ம பண்ணிட்டா என்ன ஆயிடும், கொஞ்சம் கான்சியஸ் கேட்டுக்கிடும், அது கரெக்டா தான் இருக்கு அப்படின்ட்டு. இதுக்காக தான் கேள்வியே கேட்கறது. இவ்வளவு நேரம் நான் அது அது பேசல. நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்னா, பாவத்தை விட கிருபை பெருசுன்னு பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு செய்யற தீமையெல்லாம் விட அவருடைய நன்மை பெருசுன்னு பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க சுயநீதி, நீங்க இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி பெற முடியாத கூட தேவ நீதியை சார்ந்து கொள்ளும் போது இப்படிங்கிறதுக்குள்ள நீங்க பெற முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலையா? கிறிஸ்துவே எனக்கு நீதியா இருக்கிறான்னு சொல்லுங்க, அப்படியே பாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா சிலர் வந்து உபவாசத்தினால மண்டலத்தை திறக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நாளா திறக்கவே இல்லை. முட்டு தான் ஓஞ்சி போனது மிச்சம். இப்போ உபவாசம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் இவ்வளவு நேரம். எல்லாத்தையுமே நீங்க தப்பா புரிஞ்சுட்டு போயிடாதீங்க தயவு செய்து. அதுக்கு வேற பிளேஸ் இருக்கு. ஒரே ஒரு வேர்ட்ல சொல்றேன், உபவாசம் கடவுளை எந்த விதத்திலையும் மாத்தாது, ஆனா உபவாசம் உங்களை மாத்தும். புரியுதா புரியலையா? அப்படி உங்களை மாத்துறதுக்கு உபவாசம் இருந்தாலும் ஆகணும்னா இருங்க. ஆனா அது ஆண்டவர் எந்த விதத்திலும் என்ன பண்ண போறது இல்லை, சேஞ்ச் பண்ண போறதே கிடையாது. அது ஆண்டவருக்கு முன்னாடி நீதியா கொண்டு வராதீங்க. முதல்ல கொழுப்புலாம் குறையும் கொஞ்சம் இருந்தீங்கன்னா. வேற நிறைய நன்மைகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கடவுள்கிட்ட அதை நீதியா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதை கேஷ் பண்ண முடியாது. அங்க நீங்க ஒன்னே ஒன்று தான் கொண்டு வர முடியும், கிரைஸ்ட் இஸ் மை ரைச்சஸ்னஸ். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவரே எனக்கு நீதியா இருக்கிறார். ஆமென். 3 மேஜர் கீ, 3 இம்பார்ட்டன்ஸ் கீ. பட் இதெல்லாம் டெவலப் பண்ணி இன்னைக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆனால் வருநாளில் நான் இதை ரொம்ப இன்னும் அதிகமாக போதிக்கணும்னு விரும்புகிறேன். இந்த 3 கீயையும் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இன்னும் பைபிளில் என்னெல்லாம் போட்டிருக்கு, இதற்கு எதிராக முரண்படுகிற வார்த்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லி விரும்புகிறேன். ஸோ தேவனுடைய நன்மை மனிதர்கள் உங்களுக்கு செய்த தீமையை விட அது பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசேப்பு தன் இறுதி நாட்களிலே சொன்ன வார்த்தைகள், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். மனிதர்கள் உங்களுக்கு விளைவிக்கும் தீமைகளை விட தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மை பெரியதா இருக்கிறது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் பெரியதா இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, கண் காணாத, காது கேட்காத, மனிதனின் இருதயங்கள் புரிந்திராத, மதங்களும் அறிந்திராத, மார்க்க சட்டங்களுக்கு விளங்காததை தம் மகன், ஜீசஸ், ஹல்லேலூயா, தேவனுக்கென்று இப்பொழுது நாம் கொடுக்க இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடு அப்படின்னு போட்டிருக்குது. ஏதோ ஒரு தேவை இருக்கு, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு, அதுக்காகலாம் கொடுக்கறதுலாம் வேற.
ஆனா you are blessed through the God's word. இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்றால் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தினால் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அதை ஹானர் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெவலேஷன் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு டிவைன் ஆர்டராக இருக்குது, தேவன் அதை வைத்திருக்கிறார். ஸோ இப்பொழுது நாம் விதைக்கலாம். உங்கள் கைகளில் எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ நல்லவர். நாம் ஏன் கொடுக்குறோன்னா அவர் தான் நம்ம கொடுத்தாருன்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இது எனக்கு சம்பாதிக்கல சுவாமி, இதை தந்தது உங்களுடைய கிருபை, உங்களுடைய பலன் தான் இதை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிறத நாம் கொடுக்கும்போது சொல்லுகிறோம். இன்றைக்கு நான் வார்த்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் கனம் பண்ண விரும்புகிறேன். இப்படிப்பட்ட நல்ல நோக்கங்களோடு கூட மாத்திரம் நீங்கள் கொடுக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. Hallelujah. Thank you Jesus. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்தது. அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்தது. அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, ஆஹா அன்பு பெரியது, உந்தன் ஈடு இணையற்றது. கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது, ஆஹா கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். Thank you Holy Spirit. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். தேவனுடைய அளவற்ற கிருபைகளையும் அவருடைய நன்மைகளையும் அவருடைய நீதியையும் நாம் எண்ணி பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கலாம். நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது அவரைத்தான். உங்கள் பிரகாசம் அவரை பார்ப்பதினால் வருகிறது. அந்த சாயலை நீங்கள் காணும்போது தானே நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறீர்கள். நீங்கள் இயேசுவை பார்க்க பார்க்க, அவர் செய்தவைகளை பார்க்க, அவருடைய நன்மைகளை பார்க்க, அவருடைய தயவை பார்க்க பார்க்க, அவருடைய குட்னஸை பார்க்க 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 எல்லா தீமையும் மேல இருக்கிற பயம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு செஞ்ச கெடுதலுக்கு மேல அவர் உங்களுக்கு நன்மையை செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்களே உங்க வாழ்க்கையில சில நஷ்டத்தை கொண்டு வந்திருந்தா கூட உங்களை காயம் கட்டி உங்களை மீட்டெடுத்து உங்களுக்கு பதில் நன்மை செய்கிற ஒரு நல்ல மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கிறுக்கல்களை அவர் ஓவியமாக்குகிற தேவன். உங்கள் கிறுக்கல்களை ஒரு ஓவியமாக்குகிற தேவன். நீங்க எதெல்லாம் மோசமாக்கி போட்டுட்டீங்களோ, இல்ல மனுஷங்க உங்க வாழ்க்கையில சில காரியங்களை உங்களுக்கே விரும்பாத அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய செயல் அதுல முடியல. தேவனுடைய செயல் மனுஷன் செஞ்ச தீமையோட உங்க வாழ்க்கையை அது முடிக்கிறது இல்லை. The goodness of God, அவருடைய நன்மை ரொம்ப பெருசா இருக்கு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ எனக்கு ஹல்லேலூயா அதையெல்லாம் நன்மையாய் முடிய பண்ணினார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும், everything is working together, எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னா நன்மைக்கு ஏதுவாக அது வேலை செய்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தீமை, எந்த அவமானம் தாவீதை வருத்தி கொண்டிருந்ததோ அதை சிங்காசனத்திலே உட்கார வைத்தார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. உங்களை உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அவமானங்களாய் மாறினதோ அதைத்தான் தேவன் மகிமையானதாய் மாற்றுகிறார், அதை வெகுமானங்களாய் மாற்றுகிறார். எதெல்லாம் ட்ரை ஆகி போயிருக்கிறதோ, எந்த ஏரியால ட்ரை போன்ஸ் போல நீங்க இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவை அவர் தொட்டு ஆயிரங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். அந்த ஏரியாவை பரிசுத்த ஆவியானவர் தொட விரும்புகிறார். அந்த பகுதியை அவர் ஆள விரும்புகிறார். அந்த பகுதி தான் உங்கள் வாழ்விலே பலனுள்ள பகுதியா இருக்கும். பவுல் சொல்கிறார், நான் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் என்னுடைய பலவீனத்தில் எல்லாம் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. when I am weak I am strong. நான் பலவீனனா எங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்கு அதிக பலவானா இருக்கிறேன். ஏனென்றால் அங்கு தேவ கிருபை இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா நான் சொல்றேன், அப்போ மொத்தமும் அவர்தான். இனி உங்களுக்கு இனி மொத்தமும் அவர்தான் உங்களுக்கு. ஹalleluya. Mamrako Shantalia Kramandene Mendoro Repramantela Mansekriante Lemremanteriandoro. ஹalleluya. அந்த நாள்ல அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தவங்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஹalleluya. உங்கள் பயணங்கள் இன்றையிலிருந்து இன்னும் ஒரு புதிய அபிஷேகத்தோடு, இன்னும் ஒரு புதிய நிலையில, ஒரு புதிய மகிமையில, ஒரு புது விதங்களில துவங்கும்படியாய் அவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். ஹalleluya. You will see the new glory. ஹalleluya. ஆண்டவர் உங்களை இன்னொரு realmக்குள்ள, இன்னொரு மண்டலத்துக்குள்ள அவர் உங்களை கொண்டு செல்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. இதுவரை பார்த்ததை இனி பார்க்க மாட்டீங்க, இனி புதுசா பார்ப்பீங்க, இனி மேன்மையானதை காப்பீங்க. இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஹalleluya. இந்த மாசத்துல, இந்த முதல் வாரத்துல நிற்கிற நமக்காய் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அப்படியாகத்தான் இருக்கிறது. இதுவரை பார்த்தது இல்லப்பா, இனிமே நீ பார்க்க போறது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஹalleluya, ஹalleluya. அந்த கசப்பு உணர்வுல இருந்துலாம் வெளியில வந்துடுங்க. அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க அப்படி செஞ்சாங்க, அதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. டோன்ட் டாக் அபவுட் தட். அதை பத்தி பேசாதீங்க, அது இன்னும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். மனுஷன் உங்களுக்கு செஞ்சதை பேசாதீங்க, அவர் இனி செய்ய போறதெல்லாம் பேசுங்க. இப்படிலாம் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார், நான் இதெல்லாம் பார்க்க போகிறேன், அவர் இந்த மாதிரிலாம் கிரியை செய்ய போகிறார், அவருடைய நன்மை இப்படியெல்லாம் பெரியதா இருக்கிறது என்று அவருடைய நன்மையை உயர்த்துங்கள். ஹalleluya. magnify the Lord, magnify the Lord. தேவனை பெரிதாக்குங்கள். Hallelujah. Don't magnify the problems, magnify the Lord. Hallelujah. மனுஷன் உங்களுக்கு செஞ்சதை பெருசாக்கி பேசிட்டு இருக்காதீங்க, அவர் செய்ய போறது பெருசு. அதை காட்டுத்தனமா நீங்க கற்பனை பண்ணாலும் அதை விட அது பெருசு. It's greater than your imagination. Hallelujah, 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 hallelujah. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி, இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள், ஜீவனளிக்கும் வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு புறப்பட்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஊழியம் செய்தீரே பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு மருந்தாய் மாறினது, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாய் மாறினது. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இனி நம்பிக்கையற்ற நிலைகள் அல்ல, இனி நம்பிக்கையான நிலைகள், இனி துணிவு, இனி தைரியம், இனி நம்பிக்கை, இனி வாழ்வு, இனி உறுதி, இனி நிச்சயம் என்கிற எண்ணங்கள் ஜனங்களுக்குள்ள இன்றைக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய கிருபையை இந்த ஜனங்கள் வாழ்க்கையில ரிலீஸ் பண்ணுகிறேன். தேவனுடைய நன்மையை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். தேவனுடைய நீதியை குறித்த வெளிச்சங்கள் இந்த ஜனங்களுக்கு பிரகாசமாய் இருப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். நீ நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். ஹalleluya. நீ நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். ஹalleluya. இனி திகில் இல்லை, ஏனென்றால் எங்கு நீதி வருகிறதோ அங்கு திகில் விலகுகிறது. ஹalleluya, ஹalleluya. தேவ நீதியினாலே இந்த ஜனங்கள் ஸ்திரப்பட்டிருப்பார்களாக நான் சொல்லுகிறேன். ஹalleluya. இனி அலைந்து திரியும் நாட்கள் அல்ல, இனி ஸ்திரத்தன்மையான நாட்கள். ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, எல்லா ரீதியிலும் சரி, ஒரு ஸ்திரத்தன்மையின்குள்ளாக இந்த ஜனங்களை நீர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் தாப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளில் விதைத்த நம்பிக்கையின் விதைகளுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் பெரிய அறுவடைகளாய் அவர்களுக்கு மாறுவதாக நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நல்ல நல்ல நாமத்தில் கேட்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட்.